இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்முடைய சாலமோன் ராஜா ஆல்கஹால் கன்சியூம் பண்ண போகிறார். ஹீ இஸ் கோயிங் டு பிகம் ட்ரங்கன், ஹீ இஸ் கோயிங் டு பிகம் ட்ரங்கட். நல்லா குடிச்சு பார்க்க போகிறார். அதில் என்ன ப்ளஷர் இருக்குது, அப்புறம் வெல்த் பணம் வந்தால் என்ன இருக்கும்னு சொல்லி ஹீ இஸ் கோயிங் டு டெஸ்ட் ஹிம்செல்ஃப் வித் வைன். லக்ஸூரி, எவ்வளவு வசதி வாய்ப்புகளோடு இருக்குது, என்னென்னலாம் கேளிக்கைகள், என்னென்னலாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி ஃபிசிக்கல் ப்ளஷராக என் உடம்பு நினச்சதை செய்யும், என் மனசு நினச்சதை செய்யும், என் கண் நினச்சதை செய்யும், என் கை நினச்சதை செய்யும், என் கால் நினச்ச இடத்துக்கு போவோம் என்று யோசித்து பட்டா அதுவும் ஒரு பர்மனண்ட்டான ஒரு மகிழ்ச்சியை தராதபடிக்கு இந்த ப்ளஷரும் ஒரு மாயை தான், இந்த இன்பமும் ஒரு மாயை தான் என்பதை பற்றி அவர் இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் பேச போகிறார். செகண்ட் பார்ட்டில் ஞானத்தை பற்றி சொல்ல போகிறார். ஞானியும் ஒரே மாதிரி தான் மறிக்கிறான், ஞானம் இல்லாத முட்டாள் என்று சொல்லுகிறார்கள், அவனும் மறிக்கிறான், ரெண்டு பேரையும் மறந்துடுறாங்க, வாழ்க்கை எப்படி தாங்க என்று சொல்ல போகிறார். அப்புறம் ஹார்ட் ஒர்க்கு, ஒருத்தன் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பான், இன்னொருத்தன் அந்த ஃப்ரீயாக சாப்பிட்டு போவான், இது தாங்க அதுவும் ஒரு ஃபூலிஷ்னஸ் தான் என்று சொல்ல போகிறார். மகிழ்ச்சி என்றால் என்ன, கர்த்தர் உனக்கு கொடுத்ததை வச்சு நீ சந்தோஷமாக வாழ்வது தான், இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ்வது தான் என்பதாக சொல்லி நமக்கு அவர் சொல்லி தரப்போகிறார். இதில் அல்டிமேட்டாக நேச்சர் தான் ஜெயிக்கும், வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதுதான் ஜெயிக்கும். அதனால் இது ஒரு மாயை தான். மகிழ்ச்சி என்பது உன் கையில் இருப்பதை நீ மன நிறைவுடன் அனுபவிப்பது தான் என்பதாக ஞானி நமக்கு பேச போகிறார். இன்றைய சப்ஜெக்ட்குள்ளே நம்ம போக போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் அவர் இன்பத்தை கண்டுபிடிக்க எடுக்க போகிற முயற்சி. ஹீ இஸ் கோயிங் டு பர்சியூட் ஃபார் ப்ளஷர், but he is going to find nothing because pleasure is lagging or lacking. அது அவருக்கு கிடைக்க போகிறதில்ல, சீக்கிரம் வர போகிறதில்ல, அது இருக்கிறதே இல்லை. ஸோ சூரியனுக்கு கீழே இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ப்ளஷர் என்பது நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், சந்தோஷத்தினால் நான் என்ன சோதித்து பார்த்தேன், இன்பத்தை அனுபவின்னு சொன்னேன், இதுவும் மாயை. ஆக இன்பமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும் என்று சொல்லுகிறாயே மகனே, ஜாலி என்பதும் ஒரு மாயை தான், திடீரென போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு லாஃப்டர், நம்ம ஹஹான்னு சிரிக்கிறோமே, இந்த நகைப்பை பார்த்து பைத்தியம் என்று நான் சொன்னேன். சந்தோஷத்தை பார்த்து மகிழ்ச்சியை, சந்தோஷமாக இருக்கிறோமே, நான் எப்போதும் ஹாப்பியாக இருப்போம்னு சொல்லுமே, இது என்ன செய்யுது, உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் என்று நான் சொன்னேன். சில நேரத்தில் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, ரொம்ப சிரித்தா அழுற மாதிரி ஆகிடும், ஆனால் ஓவராக சிரிக்காத அப்படின்வாங்க. எதுக்கு அதை சொல்கிறாங்கன்னா, என்னங்க நான் ஹாப்பியாக இருந்து உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு நான் நிறைய நேரத்தில் கேட்டது உண்டு. எதுக்கு சொல்லுவாங்கன்னா, இது போயிடும்ப்பா, ரொம்ப ஓவராக மகிழ்ச்சி ஆகிட்டு அப்புறம் கஷ்டம் வரும்போது உன்னால் தாங்க முடியாது, அதனால் அளவா சிரி அளவா நகை என்று சொல்லுகிறது போல் நகைப்பை குறித்து அது பைத்தியம் என்று சொல்லுகிறார் நம்முடைய ஞானி. த ப்ரீச்சர், இவர் பேர் ப்ரீச்சர், ஹிந்தியில் பார்த்திங்கன்னா சபோபதேசக், சபைகளுக்கு உபதேசம் பண்ணுகிற ஒரு மனிதன். ஸோ வா நான் இன்பமாக இருக்க போகிறேன் என்று வைன் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. இட் இஸ் வேனிட்டி. மேட்னஸை பார்த்து சொன்னார் பைத்தியம், லாஃப்டரை பார்த்து சொன்னார் இட் இஸ் மேட்னஸ். ஆக எனக்கு எத்தனை இன்பங்கள் வந்தாலும் அவைகள் எல்லாம் மாயை தான் என்று சொல்லி தேர்ட் வர்ஸில் சொல்கிறாரு, வானத்தின் கீழே மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றி கொண்டிருக்கும் போதே. இப்போ குடிச்சு பார்த்தாரு, நான் நினைக்கிறேன் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணியிருப்பார், இல்லை ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணியிருப்பார் போல். 6 மாதம் நான் குடிச்சின்னா அதுன்னு பார்ப்பேன்னு பார்த்தாரா என்ன தெரியல. சரின்ட்டு அதை தூக்கி போட்டு வந்துட்டார். இனி இந்த பாட்டிலை தொடமாட்டேன், இந்த மதுவை நான் தொடமாட்டேன், இந்த திராட்சை ரசத்தை தொடமாட்டேன் என்று வந்தவர் ஞானத்தினால் தன்னை தேற்றி கொண்டிருக்க போகிறார். இந்த தேர்ட் வர்ஸில் என்ன சொல்கிறாருன்னா, ஞானமாகவும் இருந்தாராம், குடியினால் தன்னை சீராட்டி கொண்டு இருந்தாராம். அப்போ மதீனத்தை பற்றி 3 நல்லா குடிக்கிறாரு, ஞானமாக இருக்கார், மதீனமாக வாழ பார்க்குறார். ஹீ வாண்ட் டு லிவ் அ லைஃப் ஆஃப் ஃபாலி. மதீனம் தப்பு தண்டா பண்ண போகிறார். நான் தான் ஞானி, நான் தான் குடிச்சிருக்கேன், நான் தான் பணக்காரன், நான் மதீனமாக நடந்து கொள்வேன் என்று சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இட் இஸ் சூப்பர்ஃபிஷியல். இந்த மகிழ்ச்சி என்பது, இந்த மதுபானத்தினால் வருகிற அந்த நகைப்பு என்பது அது சூப்பர்ஃபிஷியல், அது நிஜம் அல்ல, அது நிரந்தரம் அல்ல. மகிழ்ச்சி என்பது நம் நினைவுகளில் தான் இருக்க போகிறது. கர்த்தர் கொடுத்துவைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோமே, இதில் தான் இருக்கிறது என்பதை பற்றி பின்காலத்தில் நமக்கு சொல்லித்தர போகிறார். ஸோ லாஃப்டர் இஸ் வெயின், இஸ் இன் வெயின், அது வேனிட்டி என்று சொல்ல போகிறார். தன் சரீரத்தை
மதுவினால் சீராட்டி கொண்டிருந்தாராம். ஹி வாஸ் வெரி ஹாப்பி, ட்ரிங்கிங் அண்ட் ட்ரிங்கிங் அண்ட் ட்ரிங்கிங் அண்ட் ட்ரிங்கிங். போதைப் பொருளை எடுத்துக்கொண்டு மதுவினால், இன்னைக்கு உள்ள நார்கோட்டிக்ஸ்லாம் அவருக்கு தெரிஞ்சிச்சா என்னன்னு தெரில, ட்ரக்ஸ்லாம். அன்னைக்கு அவருக்கு தெரிஞ்சது இந்த ஆல்கஹால் மட்டும்தான், திராட்சை ரசம், அதுவே அவங்களே பியூராக செய்தது. அதை எடுத்து குடித்து பார்த்தப்ப நத்திங் வாஸ் அக்கம்ப்ளிஷ்ட். அதில் மீனிங் கண்டுபிடிக்க பார்த்தா நத்திங் வாஸ் தேர், நோ மீனிங். நிறைய செஞ்சு பார்த்தார். சாலமோன் செய்யாத ப்ராஜெக்ட்ஸ் கிடையாது. நான் பெரிய வேலைகளை செய்தேன், ஐ மேட் கிரேட் ஒர்க்ஸ். பெரிய 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 அரண்களை, பெரிய பெரிய மாளிகைகளை, பெரிய பெரிய கோயில்களை, கர்த்தருக்கு பிரியமில்லாத கோயில்களை கூட கட்டினார். திருமணங்களை எருசலேமில் என்னென்னலாம் செய்ய முடியுமா அத்தனை செய்தார். பிஸ்னஸ், கோல்டு பிஸ்னஸ். சாலமோன் காலத்தில் கோல்டு டன் கணக்கில் வியாபாரம் செய்தார், வாங்கினார், விற்றார், கொடுத்தார், எல்லாம் பண்ணார். வீடுகளை கட்டினார், திராட்சை தோட்டங்களை நாட்டினார். தனக்காகவும் எனக்காகவும் தோட்டங்களையும் சிங்காரங்களையும் உண்டு பண்ணி அவைகளில் சகலவித கனி விருட்சங்களையும் நாட்டினேன். மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுறதுக்கு குளங்களை உண்டு பண்ணினேன். ஸோ பாண்டெல்லாம் பண்ணிவிட்டு இரிகேஷன் ப்ராசஸ் உண்டு பண்ணி தண்ணீர் எப்படி போகுது என்று கார்டனிங், ஃபார்மிங் எல்லாம் செய்தேன். வேலைக்காரர்களை சம்பாதித்தேன். என் வீட்டிலே வேலைக்காரர்கள் பிறந்தார்கள். எனக்கு முன்பதாக இருந்தவர்களை விட, ஏன் என் தகப்பனாகிய தாவீதை விட ஆடு முதலான திரளான ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. வெள்ளி இருந்தது, பொன் இருந்தது, ராஜ சம்பத்து, மாகாணங்களில் உள்ள பொருள்களை சேகரித்தேன். மியூசிஷியன், சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திரக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்து. ஸோ இஸ் ஆல்சோ ஃபோக்கஸிங் ஆன் மியூசிக். மியூசிஷியன்ஸும் வச்சுருந்தாங்க, இவரும் ஒரு மியூசிஷியனாக இருந்திருந்தார். எனக்கு முன் எருசலேம் இருந்த எல்லாரை பார்க்கும் நான் பெரியவனும் திரவிய சம்பந்தமானேன். என் ஞானம் என்னோடைய கூட இருந்தது. நான் ரொம்ப ஞானமாக இருந்தேன். ஐ ஹேட் லாட் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ். நான் நினச்சதெல்லாம் செஞ்சேன். அம்யூசிங் திங்ஸ், நம்ம சொல்ல போகிற அம்யூஸ்மெண்ட் பார்க்குன்னு சொல்ல போகிற அம்யூசிங் திங்ஸ், எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய கிரியைகளை நான் செய்திருக்கிறேன். ஐ ஹேட் லாட் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ். நிறைய காரியங்களை சாதித்து முடித்தேன். பட் ஐ டிட் நாட் ஃபைண்ட் எனி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஈவன் ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்டிங் தட் பில்டிங், ஈவன் ஆஃப்டர் பிளான்டிங் தட் வீனியார்ட். அந்த திராட்சை தோப்பு நட்ட பிறகும் எனக்கு திருப்தி இல்லை, பில்டிங் கட்டின பிறகு எனக்கு திருப்தி இல்லை, என்னுடைய சூழ்நிலை என்விரான்மெண்ட்டை என்னை சுற்றிலும் லேண்ட்ஸ்கேப் பண்ண பிறகும் எனக்கு மகிழ்ச்சி இல்லை. ஏன்? எனக்கு நிறைய ஆடு மாடுகள் இருக்குது. இன் ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் எ கிரேட் ஹர்ட், ஆல்சோ ஹேவிங் எ கிரேட் ஃப்ளாக், சில்வர் அண்ட் கோல்டு did not add meaning to my life. என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தையும் இது சேர்க்க முடியவில்லை. ராஜாக்களுங்கெல்லாம் ஸ்பெஷல் ட்ரெஷர்ஸ் இருக்கும், நிறைய பொன் வெள்ளியெல்லாம் மூதாதையர் வச்சுட்டு போயிருப்பாங்க. வெளிநாட்டிலேருந்து அவங்களுக்கு ட்ரிபியூட் வரும், அவங்களுக்கு அது டேக்ஸ் போல் வரும், வெகுமதிகள் போல் வரும். இவைகளெல்லாம் பார்த்தாங்க. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இன்றைக்கி தாங்க மியூசிக் நமக்கு ரெக்கார்டர்லாம் இருக்குது. சாலமோன் காலத்தில் எல்லாம், ஏன் சாலமோன் காலத்தில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே ரெக்கார்டர்லாம் கிடையாது. இஃப் யூ வாண்ட் டு லிசன் டு மியூசிக் யூ நீட் டு மேக் மியூசிக். நீங்கள் மியூசிக்கை உருவாக்கணும், நீங்கள் வாசித்தா தான் அந்த டோனை கேட்க முடியும். ரெக்கார்டிங்லாம் கிடையாது. இப்போ சாலமோன் காலத்தில் மியூசிக் வேணும்னா யாரோ ஒருத்தர் வாசிக்கணும். ஸோ அதனால் he had a big orchestra, he had a musical team, musical instrument. இதெல்லாம் பண்ணி பார்த்தாலும் அவருக்கு மகிழ்ச்சி இல்லை. ஐ எக்ஸல்ட் இன் எவ்ரிதிங். அந்த 9th verseல சொல்ற, ஐ வாஸ் கிரேட், நான் எல்லாரை பார்க்கிலும் பெரியவனாக இருந்தேன். அவருக்கு தானே மார்க் போட்டுக்கிறார், நம்ம சொல்ல வேணாங்க. பைபிள் அவருக்கு மார்க் போட்டிருக்கு. இவரை போல ஒரு ஞானி பிறந்ததும் இல்லை, பிறக்க போகிறதில்லை. ஆமாம், சாலமோன் முதலாய் மனிதர்களை யாருமே அவரை போல் உடுத்தினதில்லை. தெரில, கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருந்தாரா, ஃபேஷன் டிசைனிங் வச்சுருந்தாரா என்னன்னு நமக்கு தெரில. அவரை போல் ஃபேஷன் ட்ரேட் இன்னைக்கு வரைக்கும் யாரும் பண்ண முடியாது. எல்லாரை பார்க்கிலும் திரவிய சம்பன்னமானேன், என் ஞானம் என்னோட கூட இருந்தது. என் கண்கள் இச்சித்தவைகளை ஒன்றையும் நான் அவைகளுக்கு தூரப்படுத்தவே இல்லை, தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தை நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த முயற்சிகளிலெல்லாம் என் மனம் மகிழ்ந்து கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வந்த பலன். அவருடைய மனசு ஹாப்பியாக இருக்கிறதெல்லாம் செய்வார், மனசுக்கு பிடிச்சா செய்வார். வாட் எவர் சீம்டு ரைட் ஃபார் ஹிம் ஹி அக்கம்ப்ளிஷ்ட். வாட் எவர் would bring him fame, அவருக்கு எதெல்லாம் பேர் கொண்டு வருமோ அதை அவர் செஞ்சிருவார். வாழ்க்கையில் வேல்யூ ஆட் பண்ணுதோ இல்லையோ he will do. அவர் ஞானம் அவரோடு கூட இருந்தது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் இவரோட ஒரு ஞானி வந்தாருன்னு இல்லைங்க, இன்னைக்கு வரைக்கும் இவரோட ஞானி பிறக்கலன்னு பைபிள் சொல்லுதுங்க. அண்டர் த சன், சூரியனுக்கு கீழே. ஸோ he would be the wisest person who ever walked in planet earth excluding Jesus Christ, இயேசு கிறிஸ்துவை தவிர. he was very significant man in the Israelite history. தாவீது ராஜா பவர்ஃபுல்னா, சாலமோன் ராஜா இன்டெலிஜென்ஸ், ஸ்மார்ட். ஸோ he accomplished whatever pleasure was desired by his heart. அவர் ஹார்ட்டில் எந்தெந்த ப்ளஷர், இந்த இன்பம், இந்த மகிழ்ச்சி, இதை நான் பார்க்கணும், இதை நான் கேட்கணும், இதை நான் தொடணும், இதை நான் பண்ணணும், இப்படி தான் வாழ்வேன் என்று சொல்வதை எல்லாம் செய்தார்.
அவரை தட்டி கேட்பதற்கு ஆளும் இல்லை. ஆமேன். ஐ ஹாவ் எவ்ரி ரைட் டு என்ஜாய் திஸ் ப்ளஷர் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் செய்து பார்த்தாலும், தன் கையின் கிரைகளை பார்த்தாலும் அது காற்றை பிடிக்கிறது போன்று இருந்தது என்பதாக சொல்லுகிறது. வேண்டாம் என்று நான் விளக்கவில்லை. எல்லாவற்றிலும் எனக்கு கிடைத்த பலன் இதுதான். அவர் பார்த்தாராம். பலன் என்னவாம்? நான் செய்த என் கையின் வேலைகள் எல்லாம், பட்ட பிரயாசங்கள் எல்லாம் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருந்தது. என்ன ராஜா அப்படி சொல்லிட்டீங்க? ஆமாங்க, இந்த பில்டிங் ப்ராஜெக்ட் பண்ணதுனால இவ்வளோ காசு செலவாயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்கலாம், மனசு சஞ்சலமாயிடுச்சு. இந்த லேண்டு வாங்கினேன், இன்னும் கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருக்கலாம். இந்த லேண்டு வாங்கிட்டேன், இந்த பில்டிங் தான் கட்ட முடியல. என்ன சாதிச்சோமோ அதுக்கு திருப்தியாக இருக்கிறதே இல்லை. எது கிடைக்கலையோ அதுக்காக சஞ்சலமாக இருந்தார். சூரியனுக்கு கீழே பலனே இல்லை. தேர் இஸ் நோ ப்ராஃபிட் அண்டர் த சன். My accomplishments is not being cared for. I have a feeling of dissatisfaction. I have the feeling of uselessness. இது யூஸ் இல்லாமல் போயிடுச்சு, இந்த பணம் யூஸ் இல்லாமல் போயிடுச்சு, இந்த பொருள் யூஸ் இல்லாமல் போயிடுச்சு, இந்த பதவி யூஸ் இல்லாமல் போயிடுச்சு என்று சொல்லத்தக்கதாக he had a sense of uselessness. இன்றைக்கு திருச்சபையே சுய ஞானத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற மனிதர்கள், தான் நினைத்ததெல்லாம் செய்ய வேண்டும், என்ஜாய் பண்ண வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், they will have a sense of uselessness. எதுக்கு இந்த மரமண்டை இருக்குது, எதுக்கு இந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்குது? God only can add value into your life. என் மகனே, உன் இஷ்டப்படி வாழ்வதற்காக கர்த்தர் இந்த பூமியில் படைக்கவில்லை, அவர் சித்தத்தின்படியாக வாழும்படியாக கர்த்தர் நம்மை படைத்திருக்கார். சாலமோன், நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உன் தகப்பனுக்கு உன்னை கர்த்தர் கொடுத்தது எதற்காக தெரியுமா? நீ அவர் சித்தத்தின்படி, கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்வா என்பதற்காகத்தான். நீ உடன்படிக்கையின் புத்திரன். உன் தகப்பன் உன்னை போராடி உன் ஜீவனை பெற்றுக்கொண்டான். சாலமோன். But he is trying with wine. He is trying with all kinds of pleasure. எனக்கு செய்தி நம்மக்கிட்ட வருது. why don't we try God? நமக்குள்ள ஒரு எண்ணம், இன்னொரு ₹1,00,000 எக்ஸ்ட்ரா காசு வந்துச்சுன்னா இப்படி என்ஜாய் பண்ணலாம், இந்த கார் இல்லாமல் இந்த பெரிய கார் வந்தால், இந்த படிப்பு இல்லாமல் இன்னும் பெரிய வந்தால். நோ, இட் இஸ் வேனிட்டி. அது மாயை என்பதாக சொல்லுகிறோம். இதை பேசிக்கொண்டு இந்த ஞானி அப்படியே தன்னுடைய தாட்டில் கீர் ஷிஃப்ட் பண்ணி டெத்து பற்றி பேச போகிறார். த க்ரூயல்ட்டி ஆஃப் டெத் என்று நான் இதற்கு சொல்லுகிறேன். த க்ரூயல்ட்டி of death. The cruelty of death பற்றி, மரணத்தினுடைய கொடுமையை பற்றி பேச போகிறார். சொல்கிறார், மாயைனா, ஞானம்னா என்ன, பைத்தியம்னா என்ன, மதீனம்னா என்ன, எல்லாத்தையும் நான் திரும்பி பார்த்தேன். ஞானி எப்படி பிஹேவ் பண்ணுறான், மதீனம் எப்படி பிஹேவ் பண்ணுறான், பைத்தியம் எப்படி பிஹேவ் பண்ணுறான். சும்மா யோசிச்சு பாருங்கள். ஞானி எப்படி நடக்கிறாரு, பைத்தியம் எப்படி நடக்கிறாரு. முட்டாள், மதீனன், ஃபூல் என்று சொல்கிறார் அவர் எப்படி நடக்கிறார். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தா ஞானி கூட ஒரு மாதிரி தலையாட்டினே நடக்கிறாரே. இந்த பைத்தியமும் தலையாட்டி நடக்குது, இந்த மதீனனும் தலையாட்டி நடக்கிறானே. யார் ஞானி, யார் பைத்தியம், யார் மதீனன்னு தெரியல என்று சொல்லுகிறது போல அவன் எண்ணத்தை செய்வான். இல்லை, எல்லாரோட மனசுலையும் ஒரு பாகல் இருக்குது. ஹிந்தியில் சொல்லுவாங்க பாகல். பாகல்னா பைத்தியம். தில் தோ பாகல் ஹே அப்படின்வாங்க. மனசு பைத்தியம் அப்படின்வாங்க. எல்லாருக்குள்ளேயும் மனசு இருக்கிறதுனால எல்லாரோட மனசும் பைத்தியமாக இருக்குதான்னு தெரியல. சாலமோன் ஞானி சொன்னார், ஞானி கூட பைத்தியமாக இருக்கிறானே. இவ்வளோ படிச்சிருக்காரு, ஒரு பைக் கூட ஒரு ஓட்ட தெரியலையே. இவ்வளோ பெரிய ஞானியாகிறார், ரோடு கிராஸ் பண்ண தெரியலையே. இவ்வளோ திறமசாலியாக இருக்கார், சில்லறை ஒழுங்காக வாங்க தெரியலையே, குடும்பத்தை நடத்த தெரியலையே என்று ஞானியை பைத்தியமாக்குற உலகம், பைத்தியத்தை ஞானி என்று சொல்லுகிற உலகம், முட்டாளை ஞானி என்று சொல்லுகிற உலகம், ஞானியை முட்டாள் என்று சொல்லுகிற உலகம் இங்கே இருக்கிறது என்பதை இவன் கண்டுபிடித்தான். There is no differentiation between these three group of people சொல்லுகிறார். ஒரு டிஃபரன்ஸ் தாங்க. இருளை பார்க்கிறோம் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவுதான் மதீனனுக்கும் ஞானத்துக்கும், மதீனத்தை பார்க்கிலும் ஞானம் உத்தமம் என்று கண்டேன். அதாவது என்னென்னா, இருட்டு தான் முட்டாளாம், வெளிச்சம்தான் ஞானியா. என்ன பண்ணலாம் யோசிச்சு பாருங்கள். இருட்டில் ஜனங்க செத்துருவாங்களா? சாக மாட்டாங்க, வாழ்வாங்க. அப்போ மதீனனும் வாழ்கிறான். வெளிச்சத்தில் ஜனங்க வாழ்ந்துருவாங்களா? வெளிச்சத்தில் ஆபத்து இருக்குது தானே, பகலில் பறக்கும் அம்பு. அப்போ ஞானி வாழ்வாரா? அங்கேயும் பாதிப்பு இருக்குது. என்ன தான் ஞானி சொல்ல வரீங்க? உத்தமந்தான், பெஸ்ட்டு கிடையாது, பரவாயில்ல தான் என்பதாக அவர் சொல்லுவார்.
ஞானியின் கண்கள் அவன் முகத்திலே இருக்கிறது. மூடனோ இருளில் நடக்கிறான், ஆகிலும் அவர்கள் எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது என்று கண்டேன். ஞானி எப்படி இறக்கிறார், ஞானியோட ஃபேமிலி எப்படி இருக்குது, ஞானியோட ஒய்ஃப் பிள்ளைங்க எப்படி, மதீனனுடைய குடும்பம் எப்படி இருக்குது, அவர் எப்படி இருக்கிறார், அவருடைய ஃபேமிலி, அவருடைய ஒய்ஃப் பிள்ளைங்க எப்படி என்று பார்த்து ஒரே மாதிரி நடக்கிறதே. அவங்க அப்பா கஷ்டப்பட்டு ஆட்சிக்கு வந்ததை சாதாரணமாய் he succeeded to be a king, he became a successor. ஆனால் இவர் கொஞ்சம் பாடுபட்டார். அந்த அதோனியா அவங்களாம் இருந்தாங்க. ஆக்சுவலாக அதோனியா தான் ராஜாவாக இருக்கணும். ஆனால் இவங்க பையன் ரெகோபயாம் பற்றி சொல்லப்படுகிறது. சிம்பிளாக இவருடைய மகன் என்பதனால ராஜா ஆனான். What does he do? How does he operate? So meaninglessness even in wisdom. சாலமோன் ராஜா, நீ கரெக்டாக தான் சொல்லியிருக்க. நீ ஞானமாய் இருந்து அந்த ஒரு மகனை கர்த்தருக்கு பயத்தில் வளர்க்கவே இல்லை. உன் ஞானம் வேறு, வேதம் வேறு, உன் உலக பிரகாரமான அறிவு வேறு, நம்முடைய ரட்சிப்பு வேறு. உன் ஞானம் வேறு, தேவனுடைய சட்டத்திட்டங்கள் வேறு. உலகத்தில் உள்ள ஞானத்தை பற்றி போஸ்ட் பண்ணிக்கொள்ள நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை. திருச்சபையே, எவ்ரிதிங் ஹேப்பன் டு எவ்ரிபடி, எனிதிங் டு ஹேப்பன், எனிதிங் கேன் ஹேப்பன் டு எனிஒன், ஆல் வில் டை, பட் தேர் இஸ் an option for eternity. பரலோகம் செல்ல வேண்டும், நித்தியத்தை கழிக்க வேண்டும் என்று வரும்போது we need Bible, we need the word of God, we need obedience, we need truth, we need salvation, we need Jesus, we need the blood of Jesus, we need the church. Amen. Wise man dies like a fool. ஞானியும் மதீனனை போல மரிக்கிறான். இதுவும் vanity, இதுவும் மாயை என்று சொல்லுகிறார். அதனால் தன் வாழ்க்கையை ஹேட் பண்ண போகிறாருங்க. அவர் சொல்கிறாரு, மூடனுக்கு சம்பவிக்கிறது போல ஞானிக்கு சம்பவிக்கிறதே, இதை நான் சிந்தித்தேன், இது மாயை என்று எண்ணினேன். மூடன் என்றாலும் ஞானி என்றாலும் என்றைக்கும் நினைவில் இருப்பதில்லை, மறக்கப்படுகிறார்கள். மூடன் எப்படி சாகிறானோ அப்படியே ஞானியும் சாகிறான். ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன். எஸ், இதுதான் ரொம்ப அறிவாளிங்க. ரொம்ப படிச்சுட்ட பிறகு என்னடா வாழ்க்கைன்னு கேட்பாங்க. எஸ் எஸ், லைஃப் இஸ் த்ரெட்டனிங், லைஃப் இஸ் டெல்லிங் something is beyond our control. ஏன் சும்மா மரணத்தை பற்றி நினச்சி பாருங்களேன். we are out of control about death. மரிக்கிறவர்களை காப்பாற்றவே நமக்கு முடியல. நம்முடைய philosophy நம்மை காப்பாற்றாது. அவர் வெறுத்தார். எதுக்கு இந்த வாழ்க்கை, எத்தனையோ வருஷம் கழிச்சு போகிறது, இணைக்கே போகட்டும் என்று நினைத்தாரா என்று தெரியவில்லை. எல்லா மாயும் மனதுக்கு சஞ்சனமாக இருந்தது. நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். எனக்கு பின் வருகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகுமே. என் லேண்டை, என் பில்டிங்கை, என்னுடைய அரண்மனையை எல்லாம் அவங்க மகனுக்கு கொடுத்தார். எவ்ரிதிங் வாஸ் லெஃப்ட். உங்களுக்கு தெரியுமா, சாலமோன் கட்டின அந்த ஆலயத்தினுடைய டாலஸ்ட் பாயிண்ட்டு, 20 அடுக்குக்கு மேலே உள்ள டாலஸ்ட்டு இடம்லாம், அவ்வளோ டாலாலாம் அந்த கோபுரத்தை கட்டியிருந்தாராம். எவ்ரிதிங் வாஸ் புரோக்கன். யாரோ ஒருத்தன், யாருன்னே தெரியாத பாபிலோன் ராஜா வந்து இடித்தான். தன் சந்ததியை பற்றி அவர் கேர் பண்ணுறார். அவன் புத்திமானாக இருப்பானா, மூடனாக இருப்பானா, அவனை யார் அறிவார்? சூரியனுக்கு கீழே நான் பிரயாசப்பட்டு சம்பாதித்ததை எல்லாம் அவன் அதிகாரி ஆவானே. இதுவும் மாயை. நான் ஏர்ன் பண்ணோம், நான் சம்பாதிக்கணும், நான் சம்பாரிச்சது என்று சொன்னீங்கன்னா, இஃப் டெத் இஸ் கோயிங் டு டிஃபீட் யூ, வாட் வில் ஹேப்பன் டு தோஸ் திங்ஸ் தட் யூ ரூல்ட் ஒன்ஸ்? வாட் வில் ஹேப்பன் டு த வெல்த் தட் யூ ஹேட் ஒன்ஸ்? யூ ஹேவ் டு லிவ் இட் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இந்த கோல்டுக்காக எவ்வளோ சண்டை நடந்திருக்குங்க. சண்டையில் செத்தவங்க போயிட்டாங்க, வச்சிருந்தவங்களும் செத்து போயிட்டாங்க. அந்த கோல்டு இங்கே இருக்குது. ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், இட் இஸ் சேஞ்சிங் ஹேண்ட்ஸ். பணத்தை பார்க்குறோம், the money is changing hands. ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம், ப்ராப்பர்ட்டி இஸ் சேஞ்சிங் ஹேண்ட்ஸ். பணம்லாம் கூட புதஞ்சிது, கோல்டுலாம் கூட புரிஞ்சு, பட் லேண்டு வந்து இட் இஸ் ஜஸ்ட் சேஞ்சிங் ஹேண்ட்ஸ். ஸோ ஐ ஹேட்டட் ஆல் மை லேபர். என்னுடைய எல்லா வேலைகளையும், எல்லா ஹார்ட் ஒர்க்கையும், எவ்வளோ கஷ்டப்பட்டு 7 வருஷம் கட்டின ஆலயம், 14 வருஷம் கட்டின அவருடைய அரண்மனை எல்லாவற்றையும் கண்டு ஒரு ஃபூல் பார்த்தா, அந்த முட்டாள், அந்த மதீனன் இன்னும் சந்தோஷமாக வாழ்கிறானே. ஓ, எவ்ரிதிங் இஸ் வேனிட்டி, எவ்ரிதிங் இஸ் வேனிட்டி. நான் சம்பாதிச்செல்லாம் அந்த ஒத்த பையனுக்கு வச்சுட்டு போகிறேன் ரெகோபயாமுக்கு என்று சொல்லி அவன் இவரை ஹர்ட் பண்ணானா என்னன்னு தெரியல. ஸோ தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸையே, he was questioning about his own mere existence. நான் எதுக்குடா வாழறேன் என்று சொல்லி he was raising out a question of meaninglessness. ஆமென். தன்னுடைய வெற்றியின் பின்னணியிலே he had despair, he is unhappy, his days are sorrowful. அவர் வாழ்க்கையெல்லாம் மிகவும் சோர்ந்து போன துக்ககரமான நாட்களாக இருக்கிறது. burdensome. இரவு வேளைகளில் அவருக்கு உறக்கம் வரவில்லை.
ஜீரியாட்டிக் சிம்டம்ஸ் வந்துச்சா என்ன தெரில, தாத்தாவாயிட்டார். இந்த வயசான காலத்தில் தான் எழுதியிருப்பாருன்னு சிலர் கருதுகிறாங்க. அப்படி இல்லைனா இது ஒரு பேக்கேஜ் போல் தன்னோட மிடில் ஏஜ்லேருந்து எண்டு வரைக்கும் எழுதியிருப்பார்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் பட்ட எல்லா பிரயாசத்து மேலுள்ள ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன். Forget the things, forget the past, forget the good, forget the joy, forget the success and submit to today. Submit to the present life. பழச மறந்துட்டு ப்ரெசன்ட் லைஃப்க்கு சப்மிட் பண்ண வேண்டும் என்று ஞானி முடிவு செய்கிறான். ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான். ஆகிலும் அப்படி பிரயாசப்படாது இருக்கின்றதை வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாகும். இதுவும் மாயை பெரிய தீங்குமாய் இருக்கிறது. அவனுடைய பிரயாசத்துக்கும் இருதயத்தின் எண்ணங்களிற்கும் என்ன பலன்? அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளதாக இருக்குது. காலையில் எழுந்தனா இவ்வளோ வேலையா, மதியம் வந்துருச்சா அவ்வளோ வேலையா, ஒரு ரெஸ்ட் கூட எடுக்கலையா, சாயந்தரம் வந்துருச்சா இவ்வளோ வேலையா, மனதிலே இளைப்பாறுதல். There is no peace, there is no rest, there is no happiness, there is no joy in the midst of pleasure. மகிழ்ச்சியாக தான் இருக்கார், ஏசி ரூமில் தான் இருக்கார், ஆல்கஹாலில் குடிச்சிக்கிட்டு தான் இருக்கார், ஏன் பாவம் கூட பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். பட் he is having a void inside his heart. இளைப்பாறுதல் இல்லை, there is no rest. மனுஷன் புசித்து குடித்து இல்லை 24th verseல கன்க்ளூஷன் கொடுக்க போகிறார். நல்லா சாப்பிடு, நல்லா குடி, புசித்து குடித்து கர்த்தர் கொடுத்த பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தான் சந்தோஷம். இது தேவனுடைய கிரியையாய் இருக்கிறது. பைபிள் ஒரு வசனம் இருக்குங்க, பியூட்டிஃபுல்லான வசனம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று. ராஜா தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை கையின் பிரயாசத்தை சாப்பிட போகும்படி லாஸ்ட்டில் நமக்கு டீச் பண்ணுறார். என்னை பார்க்கலாம் சம்பிரதமாய் சாப்பிடத்தக்கவன் யார், என்னை பார்க்கலாம் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? Who can eat, who had eaten like me, who can earn like me? என்ன போல யாரால் சம்பாதிக்க முடியும்? ஸ்பீடி மேன், ஸ்பீடி பிஸ்னஸ், டன் கணக்கில் கோல்டு ட்ரேடு ஒரு மனுஷன் பண்ணிக்கணும், ஒரே மனுஷன். ஆமாம், தேவன் தனது பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். லுக் அட் இஸ் கன்க்ளூஷன். ஆண்டவர் பார்வையில் நல்லவனாக இருந்தால் ஞானம் கொடுக்குறாராம், அறிவை கொடுக்குறாராம், இன்பத்தை கொடுக்குறாராம். பாவம் செய்தவனை நல்லவன் வசம் இருக்கும்படி அவனை விட்டு விட்டு போகிறார். அவன் தொல்லையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஸோ திருச்சபையே, அன்பு மகனே மகளே, பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த ராஜாவை போல நானும் எப்படி ஏது என்ன செய்வேன் என்று நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை மகனே. கர்த்தர் இன்றைக்கு உன் அருகிலே இருக்கிறார். கர்த்தர் இதில் 25th verse நம்ம எல்லாருக்கையிலையும் பேசிக்கொண்டிருக்கிறது. மன்னிக்கும் 26th verse நம்ம எல்லாருக்கையிலையும் பேசிக்கொண்டிருக்கிறது. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசம் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து வைக்கும்படி தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயை என்று. திருச்சபையே, God is the one who is going to give a man good. God is the one who is going to give wisdom to people. God is the one who is going to give knowledge to people. God is the one who is going to give joy to people. God is the one. தேவன் தான் தரப்போகிறார். எல்லாம் மாயை என்று சொல்லி வந்த இந்த சாலமோன் ராஜா தேவன் மாயை என்று சொல்லவில்லை, பரலோகம் மாயை என்று சொல்லவில்லை, வேதம் மாயை என்று சொல்லவில்லை. இன்றைக்கும் மாயையை கண்டு நீ கலங்காதே என் மகனே, உன் கவலையை நீ மறந்துவிடு என் மகனே, என் மகளே. உன்னை காப்பாற்ற இயேசு இருக்கிறார். Anything that is evil can be changed by God. Anything that is in vain can be changed by God. Anything that looks despair can be changed by God. உன் வாழ்க்கையில் கடினமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறதை தேவனால் மாற்ற முடியும். All the bitter things can be changed into better thing by God. என் மகனை, கர்த்தர் உனக்கு கொடுத்த உணவை சாப்பிடு, கர்த்தர் உனக்கு கொடுத்த தண்ணீரை குடி, கர்த்தர் உனக்கு கொடுத்த வாழ்க்கையை வாழு. Have contentment. உன் வாழ்க்கையில் கர்த்தர் எதை கொடுத்தாரோ அதற்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரத்தில் நீ இருக்கிறாய். சூரியன் தோங்கி சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் திருச்சபையே, நீங்களும் நானும் பல பாடுகள், பல போராட்டங்கள், பல காயங்களை தாங்க வேண்டியது இருக்கும். ஆனால் நீங்கள் நானும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. The word of God is putting light into our life. நம் வாழ்க்கைக்கு தருகிறது. Suffering is common, but no worries. God will give way.
God will make a way so that you can come out of your suffering. Jesus has suffered for you. இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் பாடுபட்டிருக்கிறார். The hand of God will be with us. தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து பாதுகாக்கும் என் மகனே. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஓ ரீஷாதா ரபா காதா லபா, என் மகனே, உன் வாழ்க்கையில் இன்ஜஸ்டிஸ் வந்துச்சா, கஷ்டம் வந்துச்சா, கவலை வந்துச்சா, ஏமாற்றப்பட்டாயா, அறிவாளியா இருந்து தோத்து போனாயா, சொத்தை இழந்தாயா, பணத்தை இழந்தாயா, பதவியை இழந்தாயா? Did things become unjust in your life? உன் வாழ்க்கை மாறி போனதா? வேனிட்டியில் மாட்டிக்கொண்டிருக்கிற எல்லாம் மாயங்க, எல்லாம் வேஸ்ட்டுங்க என்று சொல்லுகிறாயா? There is God. தன்னுடைய 26ஆம் வசனத்தில் சொல்லி முடித்தான், தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு. God wants his people to be good. We got the point. We got the Rhema word. We got the blessing. God wants his people to be good. God wants men and women to be good. He can give wisdom to the good man. He can give knowledge to good man. He can give joy to good man. He can give grace to a sinner who is seeking for repentance. என்னை மன்னியும் என்று கேட்கிறவனுக்கு மன்னிப்பு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். யாரெல்லாம் இன்னைக்கு வெக்ஸ்டாக வந்திருக்கீங்க? யாரெல்லாம் இன்னைக்கு வெறுமையாக வந்திருக்கீங்க? யாரெல்லாம் இன்னைக்கு என்னங்க லைஃப் வேனிட்டிங்க, இது வேஸ்ட்டுங்க வந்திருக்கீங்க? Today God is talking with you, my brother, my sister. மகனே, கர்த்தர் இன்றைக்கு உன்னோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஓ அப்பா, எங்கள் வாழ்க்கையில் உள்ள மாயை தனத்தை எடுத்து போடுங்கப்பா. எங்கள் வாழ்க்கை உள்ள கவலை எடுத்து போடுங்கப்பா. எங்கள் வாழ்க்கை உள்ள கண்ணீரை எடுத்து போடுங்கப்பா. பெரிய ஃபிலாசபி பேசுகிறோன்னு சொல்லி வாழ்க்கை மீனிங்லெஸ்ஸாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். Today God is adding value into your life. Today God is adding meaning into your life. Let your life become meaningful, my brother. Let your life become meaningful, my sister. Let your life become meaningful. Today God is adding value into your life. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இதோ வேல்யூ ஆட் பண்ணி கொண்டிருக்கிறார், நம்பிக்கை ஆட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஓ ரீதலபா ஷதரகதலபா திரபரபதிலி. நம் வாழ்க்கையில வேல்யூ ஆட் பண்ண இயேசு போதும். உங்க வாழ்க்கையில் உள்ள கண்ணீரை துடைக்க இயேசு போதும். இவளால் பட்ட பிரயாசத்துக்கு பலன் இல்லை என்று சாலமோனை போல பேசுகிறீர்களா? இயேசு போதும். இந்த இயேசு போதும். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, இயேசு போதும். இயேசு போதுமே, போதுமே, போதுமே. இயேசு போதுமே, போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே. நம்மளாம் அப்படியே எழுந்து நின்று சேர்ந்து இந்த பாடலை பாடலாமா? இயேசு போதுமே, போதுமே, போதுமே. இயேசு போதுமே, போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே நீலையிலுமே எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல்
போதுமே போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே எங்கள் இயேசு போதுமே. ஸ்டார்ட் பண்ணும்போதே he started with pleasure. ஸ்டார்ட் பண்ணும்போதே he started with labor, hard work. he started with wisdom. என் பண்ணும்போது சொன்னார் everything is in vain. எல்லாம் வேஸ்ட்டுங்க. நம்ம மொழியில் சொன்னோம் everything is in vain. God is giving blessing to his people. God is giving blessing to his team. God is adding value to his people. திருச்சபையே ஆண்டவர்களை சரண்டர் பண்ணலாமா? தலைமையில கை வச்சுட்டு அந்நிய பாஷை பேசலாம். ஷீரா கதல பதர தர பதல பதர பதர பர பதல கதர பதர பதல பதர பதல பதர பதல பதர கதர பதல பதர ஓரி தல பதர பதல பதர கதல பதர பதல பர 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 பதல கதர தர தர ரீதர பதர பதல பதர பர பதல பதர. லார்ட் ஆட் வேல்யூ டு மை லைஃப். ஆண்டவரே வாழ்க்கைக்கு அப்பா ஒரு மதிப்பை கூட்டுங்க ஆண்டவரே. ஜெபிங்க மகனே. லார்ட் ஆட் வேல்யூ டு மை லைஃப். லார்ட் ஆட் வேல்யூ டு மை லைஃப். Lord, I surrender. Lord, I surrender. Lord, I surrender. Lord, I surrender. உம் பார்வைக்கு ஏற்றபடி நான் வாழ்கிறேன். உம் பார்வைக்கு ஏற்றபடி என்னை அர்ப்பணிக்கிறேன். உம் பார்வைக்கு ஏற்றபடி என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். கர்த்தாவே என்னை ஏற்றுக்கொள்ளும். கர்த்தாவே என்னை ஏற்றுக்கொள்ளும். கர்த்தாவே என்னை ஏற்றுக்கொள்ளும். சாலமோன் ஞானி சொன்னது போல மனதுக்கு துக்கமான காரியங்கள் நடந்தது. ஞானிக்கு என்ன நடந்ததோ அதுதான் மதீனனுக்கு நடந்தது. மதீனனுக்கு எது நடந்ததோ அதுதான் ஞானிக்கு நடந்தது. நல்லவனுக்கு நடந்ததுதான் கெட்டவனுக்கு நடந்தது. ஆண்டவரே, ஆனாலும் விசுவாசிக்கிறவனுக்கு என்ன நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நவமான பாஷைகளை பேசுவார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தால் அது அவர்களை சேதப்படுத்தாது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே சாலமோன் ஞானிக்கு நடந்தது எல்லாம் என் வாழ்க்கையில் நடக்க போகிறதில்லை. இயேசுவின் நாமத்தில் என் வாழ்க்கைக்கு வேண்டிய நன்மைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நடப்பதாக, நிறைவேறுவதாக. அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. திருச்சபையே, we need to focus on God. நாம் ஆண்டவருடைய பார்வையில் நல்லவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு தம்முடைய ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளித்து நமக்கு வேண்டிய காரியங்களை, ஆசீர்வாதங்களை தருவாராக. Don't feel depressed. வாழ்க்கையில் நன்மை நடக்கவில்லை என்று வருத்தம் வேண்டாம். Don't feel that things have become in vain. எல்லாம் வாய்டா போச்சு, மாயையாய் போய்விட்டது, வியர்த்தாய் போய்விட்டு நினைக்க வேண்டாம். God will add value into your life. கர்த்தர் உங்கள் அனைவரையும் கோடா கோடியாய் பெருகும்படி செய்வாராக. ஷலோம் ஷலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.